வணக்கம். தமிழ்நாடு 360 செய்திகள். கொள்ளிடம் புலீஸ்வரி அம்மன் கோயில் பங்குனி உத்திர கொடியேற்று விழா. கொள்ளிடத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற புலீஸ்வரி அம்மன் கோயில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்று விழா 5 வருடங்களுக்குப் பிறகு நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் பூலீஸ்வரி அம்மன் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக இருந்து வருகிறது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இந்த கோயிலில் வருடந்தோறும் பங்குனி உத்திர விழா அன்று நடைபெறும். காவடி உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து ஆலயத்துக்கு வந்து நேர்த்தி கடன் செலுத்துவார்கள். இது தமிழ்நாட்டிலேயே அம்மன் கோயில்களில் நடைபெறும் விழாக்களில் முக்கிய சிறப்பான விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இக்கோயில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 108 சக்தி தலங்களில் 18வது சக்தி தலமாக இருந்து வருகிறது. தமிழ்நாட்டிலேயே புலீஸ்வரி அம்மன் பெயரில் அம்மன் கோயில் கொள்ளிடத்தில் மட்டுமே இருந்து வருகிறது. கடந்த 2019 ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்று முடிந்ததை தொடர்ந்து கோயில் திருப்பணி நடைபெற்று வந்தது. பின்னர் குடமுழுக்கு நடைபெற்றதையொட்டி 5 வருடங்களுக்குப் பிறகு இந்த வருடம் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்று நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் வருடந்தோறும் இக்கோயிலில் இரவு நேரத்தில் கொடியேற்று நடைபெற்று வருவதும் கூடுதல் சிறப்பாக அமைந்துள்ளது. இந்நிலையில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நேற்று முந்தைய நாள் காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்று தீபா ஆராதனைக்கு பிறகு நேற்று முந்தைய நாள் மாலை அன்ன பறவை உருவம் பொறிக்கப்பட்ட கொடிப்புலி வாகனத்தில் அம்மன் ஆலயத்திலிருந்து மேளவாத்தியம் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மீண்டும் ஆலயத்தை வந்து நிறைவடைந்த நிலையில் ஆலயத்திற்கு முன்புறம் உள்ள மரத்தில் கொடி ஏற்றப்பட்டது. தொடர்ந்து தினந்தோறும் மண்டகப்படி உற்சவம் நடைபெற்று 10ஆம் நாளான 11ஆம் தேதி மாலை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆலயத்தில் இருந்து கொள்ளிடம் ஆற்றுக்கு சென்று புனித நீராடி அங்கிருந்து பால்குடம் காவடி எடுத்து வந்து ஆலயத்திற்கு வந்து நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர். இதில் சுமார் 30,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மறுநாள் 12ஆம் தேதி இறுதி விழாவான விடையாட்சி உற்சவ நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர்கள் வீரவேல் பிரகாஷ், செயல் அலுவலர் முருகன் மற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள், கிராம பொதுமக்கள், விழா குழுவினர் செய்து வருகின்றனர். உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு 360 செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து செய்தியாளர் KR சந்திரன்.